கிரவுண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட டெய்லி பஞ்ச் திரு அருண் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மகாபிரபு. டெல்லியில சிஜேபி போராட்டமானது நடைபெறுது. கரப்பாம்பூச்சி போராட்டம் சொல்லுங்க. கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினுடைய போராட்டமானது நடைபெறுது. நிறைய மாணவர்கள் அமைப்பும் அதில் இணைந்திருக்காங்க. மாணவர்கள் அமைப்பா? பிரகாஷ் ராஜ் இந்த மாதிரியான மாணவர்கள், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுங்க. ஷபனா அஸ்மி, நிறைய மாணவர்களும் இருக்காங்க அப்படின்ற போட்டோஸ்லாம் பார்க்க முடியுது. இப்போ காலையில மோடி அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு, மாணவர்கள் நலனை விட வேற எதுவும் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. இந்த மாதிரி வினாத்தாள் கசிவு தொடர்பாக விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து நம்ம உரிய நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றத ஒரு உத்தரவாதமாக கொடுத்துருக்காரு. ஆனால் சிஜேபி அதை ஏற்றுக்க மறுத்திருக்காங்க. உடனடியாக தர்மேந்திர பிரதான் பதவி விலகினா மட்டும்தான் இதற்கு ஒரு முடிவு வரும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க இந்த போராட்டம்? இப்போ தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணாருன்னா உடனே இது பத்தாது, பிரதம மந்திரி ராஜினாமா பண்ணணும், இல்லை ஹோம் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணணும் அப்படின்வாங்க. இது இதோட நிற்குமா? அடுத்தது ட்ரம்ப் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறது, இவங்களை வச்சு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது எல்லாம் யாருன்றது உலகத்துக்கே தெரியும். புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி தர்ணா பண்ணியே ஆட்சிக்கு வந்து அசிங்கப்பட்டு மக்களால் துடை தெரியப்பட்ட ஆப்பு கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால், அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம ஏதாவது அரசியல் ஆதாயம் தேடலாமா அப்படின்னு நினைக்கிற காங்கிரஸ், இன்னைக்கு வந்து இந்த தாவேக அரசாங்கத்தை ஏதாவது மிரட்டி பணிய வைக்கலாமா, அவங்களுக்குன்னு தனியாக மெஜாரிட்டி வந்துச்சுன்னா நம்மளை கட்டி விட்டாங்களா என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போவே மெர்சல் காமிக்கிற இந்த வீணா போன கம்யூனிஸ்டுகள், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்சிஸ் இருக்குது டு கிரைண்ட். அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது என்ன பண்ணணும்? வினாத்தாள் கசிவு. சரி, இது இத்தனை வருஷத்தில் இத்தனை நடந்திருக்குன்னா அண்ணன் ராகுல் காந்தி சொன்னார் 10 வருஷத்தில் 152 அப்படின்னு. அந்த 152ல் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்த காலத்தில் எத்தனை, பாஜகன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் அதிகம். கிட்டத்தட்ட 70% மேலே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தது. அப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்லுவாங்க? தன்னையும் அறியாமல் உண்மையை உளறிட்டார் அண்ணன் அரசியல் ஞானி. இப்போது வினாத்தாள் கசிந்திருக்கின்றது. சரி, ரைட்டு, அதுக்கான உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டாங்க. வெளியிலேருந்து யாரும் சொல்லலை, இவங்களே கண்டுபிடிச்சி டக்கு புக்குன்னு நடவடிக்கை எடுத்து இப்போ நீ என்ன பண்ணணும்? இந்த வினாத்தாள் கசிந்தது, அதுக்கு யார் யாரெல்லாம் காரணமோ அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சரி, ரைட்டு, நியாயமான கோரிக்கை. இப்போ மந்திரி ராஜினாமா பண்ணணும் அப்படின்னா சரி, அப்போ அந்த நடவடிக்கையை பற்றி இவங்க யாரும் எதுவும் கோரிக்கை வைக்கல, மந்திரி ராஜினாமா பற்றி மட்டும்தான் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன பண்ணணும்? நிஜமாகவே நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இனிமே இந்த மாதிரியான லீக்கு நடக்கக்கூடாது, அதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், உத்தரவாதம் கொடுக்கணும். இது முதல் கோரிக்கையாக இருக்கணும். அடுத்தது, இந்த மாதிரி லீக் பண்ணவங்க யாராக இருந்தாலும் எந்த விதமான பாரபட்சமும் இன்றி, எந்த விதமான ரெக்கமெண்டேஷன் அது இது பயாஸ் எதுவுமே இல்லாமல் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். இதுதான் 2வது கோரிக்கையாக இருந்திருக்க வேண்டும். 3வது கோரிக்கையாகத்தான் அந்த சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர் ராஜினாமா பண்ணணும் அப்படின்றது. ஆனால் இவங்க எடுத்த உடனே இந்த கோரிக்கையே இதுதான். சரி, இது வந்து ஓப்பனாக அவங்க சொல்கின்ற கோரிக்கை. அந்த போராட்டம்னு சொல்கிறாங்களோ, இந்த சோ கால்டு ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே என்னென்ன கோஷங்கள்லாம் எழுப்பப்படுகின்றதுன்றது பார்த்தீங்களா? இதுக்கும் எக்ஸாமுக்கும் என்ன சம்பந்தம்? இராணுவத்தை அசிங்கப்படுத்துறது, நான் நம்புகிற கடவுளை அசிங்கப்படுத்துறது, என் மதத்தை அசிங்கப்படுத்துறது, பிரதம மந்திரிக்கு 13ஆம் நாள் காரியம் செய்கிறது, இதெல்லாம் இப்படி அறவழி போராட்டமா? இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? இப்போ நான் உங்களை வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன். தமிழகத்தில் இங்கே வந்து எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. அப்போது ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு லாக்அப் டெத்தோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயமோ நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு முதலமைச்சருக்கு எதிராகவோ இல்லை ஒரு மற்ற அமைச்சர்களுக்கு எதிராகவோ நான் காரியம் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் பண்ணால் சும்மா இருப்பீங்களா? அதே யாட்ஸ்டிக்கை தானே அங்கே அப்ளை பண்ணணும். மோடியை பற்றி எவ்வளோ தரக்குறைவான பேச்சுகள்! இவ்வளோ ஏங்க இந்த நீட்டில் வந்து பாஸ் பண்ணவங்களாம் எப்படி பாஸ் பண்ணாங்கன்றதுக்கு ஒரு பெண்மணி ரொம்ப அழகாக ஒன்று பேசியிருக்காங்க. எடுத்து பாருங்கள் அந்த வீடியோவை, சொல்கிறதுக்கே நாக்கூசுது. இதுதான் போராட்டமா? அப்போது உங்களுடைய போராட்டத்தின் நோக்கம் வந்து மாணவர்களுடைய எதிர்காலம் கிடையாது. அங்கே இருக்கவங்க எத்தனை பேர் நீட் எழுதிட்டு வந்தவங்க எனக்கு சொல்லுங்கள். இப்போது சிபிஎஸ்சி படிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து இன்னும் +2 கூட வரல, கம்மியாக தான் படிச்சுட்டு இருக்காங்க. 8வது 10வது அப்படிலாம் இருக்கலாம். சரி, நீங்கள் +2 படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் நீட் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்றது வந்து நிறைய செலெக்ஷன் எக்ஸாம் ரெக்ரூட்மெண்ட்டில் அதுதான் நடந்துட்டுருக்கு. அங்கே லீக்குன்ற இதுவே கிடையாது. அதுக்கு முடிவு கட்டினது தான் இந்த சிபிடி அப்படின்றது. அதை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரே நாளில் இல்லாமல் 3 நாளில் தேர்வு வைக்க போகிறோம். ஸோ தட் அந்த ப்ரெஷர் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இனிமேல் லீக் ஆகாது அப்படின்றதுக்கான நடவடிக்கைகளை இப்போலேருந்து அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னு உங்ககிட்ட சொல்லிட்டாங்க.
ஆனால் அதை பற்றி எல்லாம் பேசாமல் இராணுவத்தை வந்து தரக்குறைவாக பேசுறது, இது நடுவில் விவசாயிகள் அதுக்குள்ளார வந்து பூந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அமெரிக்கா அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இதை நாங்கள் எதிர்க்கிறோம். இன்னும் ஒப்பந்தமே கையெழுத்து போடல. என்னதான் ஒப்பந்தம் அப்படின்றதான அந்த ப்ரிலிமினரி ஒர்க்கு கூட முடியல. அதுக்கு முன்னாடியே ஒப்பந்தம் போட்டாங்க, விவசாயிகளை காவு கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்போ இதில் வேற ஏதோ பின்னாடி இருக்கின்றது உங்களுக்கு புரியுது இல்லையா? வேற என்ன பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது என்னன்றதை நீங்கள் தான் சொல்லணும். உங்களுடைய கோரிக்கைகள் மாணவர்களுடைய கோரிக்கைகள் மாதிரி தெரியல. மாணவர்கள் சரி நீட்டை ஒழிக்கணும்னு கோரிக்கை வச்சா கூட ரைட்டு, ஏதோ நீட்டை ஒழிக்கணும்னு சிஜேபி சொல்லலை. இல்லை, நீங்கள் நீட்டை ஒழிக்கணும்னு கோரிக்கை வச்சா கூட அது மாணவர்களுடைய கோரிக்கை அப்படின்னு நான் ஏற்றுப்பேன். ஆனால் இந்திய இராணுவத்தையும் என் கடவுளையும் நீங்கள் அசிங்கப்படுத்தி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இது எந்த விதமான போராட்டம், யார் பின்னாடி இருக்காங்க மகாபிரபு எனக்கு சொல்லுங்கள். அதையெல்லாம் பற்றி இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது உங்களுக்கு? இப்போ இந்த ஜாதி விஷயத்தை இல்லாமல் இதில் கொண்டு வராங்க. இப்போது சோனம் வாங்சுக் இருந்தார், உண்ணாவிரதம் இருந்தார். இப்போது சிஜேபியினுடைய ஃபவுண்டர் தலைமையில் தான் அந்த பிரச்சனையானது போயிட்டுருக்கு. யார் பர்கர் சாப்பிட்டாருன்னு வெளில தள்ளினாங்களே, யாரோ ஒருத்தர் வெளில போனார்ல, தெரியாதா உங்களுக்கு? இவங்கெல்லாம் அங்கே போராட்டம் பண்ணிருக்கிறாங்க. இவர் வந்து தனியாக போயிட்டு பர்கர் சாப்பிட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க இதுலேருந்து நீக்கிறோம் அப்படின்னாங்க. அவர் சும்மா இருப்பாரா? நான் பர்கர் சாப்பிட்டேன்னு சொல்கிறீங்க, அதோ அந்த ஆரம்பித்த தலைவர் அவர் வந்து வேனுக்குள்ளே உட்காந்துட்டு பிரெட் பக்கோடா சாப்பிட்டுக்கிறாரு, அது நியாயமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இவங்க தான் அந்த போராட்ட தலைவர்களா? சரி இருக்கட்டும், அந்த போராட்டத்தில் இருக்கட்டும்லாம் சொல்லாதீங்க. போராட்டம்ன்றதை பிக்னிக் ஸ்பாட் மாதிரி அமைச்சுக்கிறீங்க. பர்கர் சாப்பிட்டாங்களா பக்கோடா சாப்பிட்டாங்களா அப்படின்னு, இதுதான் உங்க போராட்டமா? இல்லை சார், அந்த நான் என்ன கேட்குறேன்னா வந்து இவங்களாம் வந்து அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்களா அப்படின்றதான். இந்தியாவுக்கு எதிரான வார்த்தைகளோ அல்லது ராணுவத்துக்கு எதிரான வார்த்தைகளோ அல்லது வேறு ஏதாவது விஷயங்களையோ பயன்படுத்துகிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். எங்கேயோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, அப்போ இந்த ஒட்டுமொத்த போராட்டத்தினுடைய நோக்கமே அதுதான் அப்படின்னு நம்ம சித்தரிக்கிறது இருக்குல்ல. ஸோ இதுதானே இது சரியான ஒரு போக்கா? நம்ம இஷ்யூ கேள்வி கேட்டீங்க, நல்லா கேள்வி கேட்டீங்க. இது சம்பந்தமா நானே கிட்டத்தட்ட ஒரு 50 வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அங்கே போய் கேள்வி கேட்குறவங்கலாம் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஏதோ ஒருத்தர் பண்ணாங்க, ஏதோ 2 பேர் பண்ணாங்க இப்படின்றதெல்லாம் ஒரு பதிலா? நீங்கள் ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னும் போது இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது, பல மாநிலங்கள்லேயும் அந்த சட்டம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஊர்வலம் நடத்துறீங்க, பர்மிஷன் வாங்குறீங்கன்னா அதில் வந்து பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தால் யார் அதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் பொறுப்பு அப்படின்னு. அண்ணாமலை அவர்கள் ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு போராட்டத்தை நீங்கள் நடத்துறீங்கன்னு சொன்னால் அதில் கலந்துக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்றதுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. கரெக்டா? யாரோ வந்தாங்க, இது தெரியாதுங்க, நானா அதை சொன்னேன், எங்கள் 3 பேர் சொன்னால் கேளுங்க அப்படின்றது ஒரு பேச்சா? சரி, இங்கே தமிழகத்தில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கின்றது தெரியுமா? நீட்டு தேர்வுக்கு எதிராக. அங்கே என்ன கோஷம் எழுப்பினாங்கன்னு பார்த்தீங்களா? இந்தியில் எனக்கு புரியாத மாதிரி கோஷம் எழுப்பினுக்கிறாங்க. எதுக்காக மகாபிரபு? எப்படி இந்திக்கு கதவை திறந்து விட்டீங்களா நீங்கள்? ஆசாதி, இன்னும் ஒரு ரகேங்கா ஆசாதி என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் தானே போராட்டம் பண்ணுறீங்க, அப்புறம் எதுக்கு இந்த ஒரு யூனிக்கான ஒரு முழக்கம் இல்லையா சார்? எதுக்கு இந்தியில் பேசுறீங்க? விளக்கண்ண என்ன புரியாத மாதிரி தமிழில் பேச வேண்டியது தானே? சொந்த புத்தி கிடையாது உனக்கு? எவனா சொன்னதை காப்பி வச்சுக்கிறேன்? எல்லாத்துக்கும் இங்கே தமிழ் படுத்தி நிற்கிறோம்ல நம்ம. இதை தமிழ் எழுத தெரியாதா உனக்கு? தமிழில் பேச தெரியாதா? சரி, அதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சா? அதுதான் பிரச்சனைங்க. ஹிந்தி கூடாதுன்னு சொல்லிட்டு ஹிந்தியில் கோஷம் போட்டுக்கிறேன். ஆனால் இங்கே இஷ்யூவை வேற. எந்த இஷ்யூ மற்ற ஹிந்தி திணிப்பு வரும்போதெல்லாம் கம்முன்னு இருந்துட்டு இப்போ இந்த ஆசாதின்னு சொல்றதுனால தான் ஹிந்தி திணிப்பு வந்துருச்சு. அன்னைக்கு ஹிந்தி திணிப்புன்னு கேட்ட வாய் தானே இன்னைக்கு ஹிந்தி பேசுது. அதைத்தான் நான் கேட்குறேன். ஹிந்தி திணிப்புன்னு நீங்கள் தான் சொல்லி நிற்கிறீங்க, நான் சொல்லலை. அப்போது இந்தி திணிப்பு, இந்தியை உள்ள விடமாட்டோம் அப்படின்னு சொல்கிற வாய்கள் இன்னைக்கு வந்து இந்தியில் கோஷம் போட்டுனுக்கிறீங்களே, ஏன் அப்படின்னு நான் கேட்குறேன். இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள்? இதில் வந்து தாவேகாவை எதிர்த்து, முதலமைச்சர் ஜோசப் விஜய் எதிர்த்து, ஜனநாயகன் படத்தை எதிர்த்து, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, டெல்லியில் வந்து மாணவர்கள்லாம் வந்து நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள், இங்கு வந்து ஜனநாயகனை பார்த்து நிற்கிறாங்கோ. இங்கே உட்காந்து சினிமாவை பார்த்து, அதுவும் எப்படி நமக்கு மட்டும் தனி சோஃபா, மற்றவங்கெல்லாம் தள்ளி உட்கார்ற சோஃபா, இப்படியெல்லாம் சினிமாவை பார்த்து அங்கே மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது இது மாதிரி அந்த சினிமா நல்லா இருக்குன்னு பாராட்டினதெல்லாம் நம்ம கண்ணில் வந்து போகுது. ஏன் அந்த சோஃபா அம்மா பெருசாகுது, இன்னும் 2 பேரை கூட உட்கார வைக்கக்கூடாதா? சமூக நீதி காத்தவர்கள் தானே நீங்கள். இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எனக்கு? அப்போ இதில் வந்து ஏன் அதையும் இதையும் லிங்க் பண்ணுறீங்க? இங்கே இருக்கிறவங்க ஜனநாயகன் பார்க்குறாங்கன்னா பார்த்துட்டு போட்டோம், உனக்கு என்ன வந்தது? இல்லை, நம்ம வேற ஒரு விஷயத்தில் நாட்டம் கொண்டு இருக்கோம். ஆனால்
சவுத் நார்த்ல வந்து வேறு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னும் பொழுது யாரு இந்த வடக்கன்ஸ்னு சொல்லுவீங்களே கண்டிப்பா அவனுங்க, அது சொல்லி பானிபூரி வாயன்னு சொல்லுவீங்களே அவனுங்க, அதான் அதை சொல்லி அங்க வந்து வேலையே கிடைக்கல, அதனால இங்க வந்து டெராகட்டரியா ஒன்று பேசினார், இந்த வேலைக்கு வராங்கன்னு சொன்னீங்களே அந்த வடக்கன்ஸ். அப்போ அவங்களுக்கு ரொம்ப அறிவு இருக்குது, நமக்கு அறிவு இல்லைன்றீங்களா நீங்க? அதை தான் கம்பேர் பண்றாங்க. அப்போ இங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு அறிவு கிடையாது அப்படிதான் சொல்ல வரீங்களா நீங்க? ஓப்பனா சொல்லுங்க, தமிழர்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லுங்க. தைரியம் இருக்கா? வடக்கன்ஸுக்கு தான் அறிவு இருக்குது, அதனால போராட்டம் பண்றாங்க, இங்க இருக்கவங்க சினிமா பார்த்து நிற்கிறாங்க, அதனால இங்க இருக்கவங்களுக்கு அறிவு இல்லை சொல்லுங்க. மறுபடியும் ஒன்னா சொல்லுங்க, தற்கூரின்னு சொல்லிதான் பாருங்களேன். இதுதானே நீங்க சொல்ல வருது. பாஜகவும் தாவேக்காவும் ஒரே லைன்ல போற மாதிரி இருக்கு சார். அதை பத்தி உங்களுக்கு என்ன வந்தது? ஏன் திமுகவும் பாஜகவும் ஒரே லைன்ல போற மாதிரி உங்களுக்கு தெரியலையா? டீலிமிட்டேஷன்ல இன்னும் மசோதாவை தாக்கல் பண்ணல. அதுக்கு முன்னாடியே வந்து ட்விஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? 7.18% மெயின்டைன் ஆச்சுன்னா வந்து ஓகே, இந்த கண்டிஷனை ஏத்துக்குன்னா ஓகே. அன்னைக்கும் அதே தானே சொன்னாங்க பாஜகல, அதே பர்சன்டேஜ் மெயின்டைன் ஆகும், 50% இன்க்ரீஸ் ஆனான்னு சொன்னாங்களா இல்லையா? நம்ம 2 பேரும் ஒரு பிசினஸ் பண்றோம், லாபத்துல எனக்கு 10% கொடுத்துரு அப்படின்னு நான் சொல்றேன், 100 ரூபா லாபம் வருது. அப்ப எனக்கு எவ்வளவு கொடுப்பேன்? 10 ரூபா கொடுப்பேன். 500 ரூபா லாபம் வந்ததுன்னா 50 ரூபா கொடுக்க போற 10% போது அதே பர்சன்டேஜ் மெயின்டைன் ஆகுது இல்ல? அன்னைக்கு நான் அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து 10% மெயின்டைன் ஆனா ஓகே அப்படின்னா ஏண்டா லூஸு, அன்னைக்கும் அதே தானடா இருந்தது, இன்னைக்கு என்னடா புதுசா கணக்கு போட்டுக்கிற, கேப்பியா மாட்டியா நீ? அந்த மாதிரி தானே இருக்குது. மசோதால இல்ல, அமைச்சர் வாயால சொன்னாரு, நீங்க மசோதால ஆட் பண்ணுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க. நீங்க டிஎம்கே மேபி மசோதால ஆட் பண்ணாங்க அப்படின்னா ஓட்டு போட போறாங்க. ஒரு வரட்டு கௌரவம் கிடையாது, ப்ராப்பரா இருந்துச்சு அப்படின்னா ஓட்டு போடுவோம். அப்ப நீங்களும் முட்டு கொடுக்க ஆரம்பிச்சீங்க டீலிமிட்டேஷன் பில்லுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு. சரி, அமைச்சர் வாயில சொன்னாரு, என்ன சொன்னாரு? 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் போயிட்டு மாத்தி எடுத்துட்டு வரேன் ரிவைஸ்டு பில் சொன்னாரா இல்லையா? அப்ப எங்க போச்சு புத்தி? அன்னைக்கு ஆட்சியில் இருந்தீங்க, இன்னைக்கு ஆட்சி போயிடுச்சு, மக்கள் அப்படியே தூக்கி போட்டுட்டாங்க. அப்ப நமக்கு மத்திய அரசாங்கத்தோட தயவு தேவை. அதனால அன்னைக்கு என்ன சொன்னாங்களோ அதையே வச்சு பாத்தீங்களா? என்ன சார் தயவு இருக்க போகுது? அப்புறம் எதிர்க்கட்சியா திமுக இருக்க போகுது. அப்போ அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இந்த பர்சன்டேஜ் 50% அப்படின்னு சொன்னப்போ, இன்றைக்கு இது திமுகவினர் மட்டும் இல்லை, திமுகவுக்கு ஆதரவா திமுக கட்சி பத்திரிகையாளர்கள்னே சொல்லலாம், அவங்களாம் என்ன சொன்னாங்க, என்னங்க பர்சன்டேஜ் பேசினீங்க, இப்போ அந்த 50% அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஊபிக்கு 40 இன்க்ரீஸ் ஆகும், நமக்கு 20 தான் இன்க்ரீஸ் ஆகும், அதனால பர்சன்டேஜ் எடுக்காதீங்க, அப்சல்யூட் டெர்ம்ஸ் பாருங்க சொன்னாங்களா இல்லையா? கனிமொழி அவர்கள், கவிதாயினி கனிமொழி அவர்கள், மாண்புமிகு எம்பி, பார்லிமெண்ட்ல பேசும்போது என்ன சொன்னாங்க? ஊபி, மாப்பி, ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், மத்திய பிரதேசம், இங்கெல்லாம் இதை சேர்த்தாலே அவங்களுக்கு அந்த 2/3 பிளஸ் அந்த குஜராத், இன்னும் சில மாநிலம் சேர்த்தாலே 2/3 வந்துடும். அதுக்கப்புறம் தென் மாநில எம்பிக்கள் வாக்குகள் இல்லாமலேயே அவங்களால அதை பாஸ் பண்ண முடியும், அந்த 815 850 வந்ததுன்னா அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்க எதிர்க்கிறோம். அதுக்கப்புறம் இந்த செக்குலரிசம் அப்படின்றதையே நீங்க ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவீங்க, இதுதான் உங்களுடைய பிளான், அதனால நாங்க எதிர்க்கிறோம் சொன்னாங்கல்ல. இப்போ இந்த 50% இன்க்ரீஸ் நீங்க எழுதி கொடுக்குறாங்க, ஒத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆக போகுது? அதே தானே ஆக போகுது. அதே தான் ஆகும். அப்போ அதை மட்டும் எப்படி ஏற்றுப்பீங்க? இல்லை சார், அது இன்னும் இருக்கு, டைம் இருக்கு. நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க இந்த மாதிரி முரண்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லாரும் இப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது திமுக பணிந்து போகவில்லை, நாங்க அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்தோம், மிரட்டினோம், பாஜக மெர்சல் ஆயிட்டு அதை எழுத்து வடிவமாக சேர்த்து விட்டார்கள். நீங்களும் அப்படிதான் முட்டு குத்து நிற்கிறீங்க. எழுத்து வடிவமா சேர்த்துட்டாங்கன்னா அன்னைக்கு கனிமொழி அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வச்சாங்களோ அதே தான் எழுத்துப்பூர்வமா கொண்டு வந்து திமுக ஆதரவு அளித்தாலும் அதே தான் நடக்க போகுது. அப்புறம் அதுல என்ன பெருசா மாற்றம் வந்துருச்சுன்னு வந்து இந்த ஆதரவு கொடுப்பதை பரிசீலனை செய்வோம் அப்படின்றது இப்போ புரியுதுங்களா? எவ்வளவு பெரிய முரட்டு முட்டு இது அப்படின்னு. இப்பவும் நான் சொல்லட்டா, இந்த 2/3 அப்படின்றது சரி, அவங்க ஒரு கணக்கு சொன்னாங்க, 543ல் 362 இது இருந்தால் மெஜாரிட்டி, 2/3 மெஜாரிட்டி, எந்த சட்ட திருத்தம் வேண்டுமானாலும் கொண்டு வரலாம் அப்படின்னு. இன்னைக்கு தென் மாநில எம்பிக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? தமிழகத்தில் பாண்டிச்சேரி 40, கேரளா ஒரு 20, அதுக்கப்புறம் ஆந்திரா தெலுங்கானா 42, 102, கர்நாடகா ஒரு 28, 130. 130 போச்சுன்னா மீதி எவ்வளோமா இருக்கு? 400 இருக்கா? 400 சில்லரை இருக்கா? 362 விட அது பெருசா? இப்போவுமே இந்த எம்பிக்களுடைய வாக்குகள் இல்லாமல் உங்களால் 2/3 சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியுமா? அப்புறம் என்ன புதுசாக என்னவோ கண்டுபிடிச்சிட்டா மாதிரி, இன்னும் நோபல் பரிசு கண்டுபிடிக்கும் மாதிரி இங்கே பேசிட்டு வரீங்க நீங்க.
எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? என்ன எங்களுக்கெல்லாம் கணக்கே தெரியாதுன்னு நினச்சிக்கலாம் நீங்கள்? இப்போவும் சொல்கிறேன், இந்த கடந்த தேர்தலில் வெஸ்ட் பெங்காலில் கொஞ்சம் சறுக்கினாங்க, ஊபியில் பெருசாக சறுக்கினாங்க, மகாராஷ்டிராவில் சறுக்கினாங்க. இந்த 3 மாநிலங்கள்லையும் அவங்க வந்து சுவரா ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு தனியாகவோ 6 கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து 2/3 மெஜாரிட்டி வந்திருக்கும் பாஜக. ஆமா, ஊபியில் இதில் எல்லாம் சேர்த்தா அதுவே ஒரு 100 சில்லரை வந்துடுது. அவங்க இழந்த சீட்டுகள் நான் சொல்கிறேன். ஏன்னா லம்பா அடித்தாங்கல்ல அதுக்கு முன்னாடிலாம். இந்த தடவை வந்து ஊபியில் தான் பெரிய சறுக்கல், மகாராஷ்டிராவில் சறுக்கல். அப்போ அதில் வந்து அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 100 சேர்த்தா கூட 340. ஆந்திரா இன்னும் சில பேர் சேர்ந்து அவங்களால 362 காமிச்சிருக்க முடியாத. அப்புறம் புதுசாக என்னவோ கணக்கு போட்டு காமிக்கிறீங்க, இப்படிலாம் இருந்தால் பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ எதுக்காக இந்த வேஷம்? அப்போ தயவு தேவைப்படுது. எதுக்காகன்னு என்ன கேட்டீங்கல்ல, என்ன கேட்காதீங்க, திமுகவினரை பார்த்து கேளுங்க. அன்னைக்கு அவ்வளோ தூரம் டீலிமிட்டேஷன் பில்லை எதிர்த்துட்டு இன்னைக்கு வந்து இப்படிலாம் ட்விஸ்ட்டு குத்து நிற்கிறீங்க, எதுக்காக? இன்னைக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்க முடியுமா திமுகவால்? டீலிமிட்டேஷன் பில் இதை வந்து ஆரம்பத்திலேருந்தே நாங்கள் பல காரணங்கள் சொல்லிட்டோம், எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, நாங்கள் ஆதரவாக வாக்களிக்க மாட்டோம், எதிர்த்து தான் வாக்களிப்போம், வெளிநடப்பு செய்ய மாட்டோம் அப்படின்னு எழுதி கொடுக்க சொல்லுங்க திமுகவை. எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா என்ன கோரிக்கை? அந்த கோரிக்கை வந்தாலும் அதே 2/3 அந்த இது ஒர்க் அவுட் ஆகுது. தென் மாநில எம்பிக்கள் இல்லாமலே அவங்களால கொண்டு வர முடியும், தெரியுது இல்லை? எப்பயுமே கொண்டு வர முடியும். அப்புறம் என்ன? அப்புறம் எதுக்கு இந்த வீரவசனம் எல்லாம் பேசணும்? டர் ஹாத்தா ஹை, சி எனக்கு ஹிந்தி வரல, பயம் வந்து விட்டது, கண்ணுல பயம் தெரியுது மகாபிரபு. என்ன திமுகவுக்கு என்ன சார் எதிர்கட்சியாக உட்காந்துருக்காங்க, என்ன அவங்க என்ன இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் சொல்றேன், என்ன இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே போயிடுச்சு, இனிமே ஒண்ணுமே கிடையாது. 77 எப்படி வாஷ் அவுட் ஆனாங்களோ 89 வரைக்கும் உட்கார்ந்து இருந்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு எதிர்காலம் அவங்க கண்ணு முன்னாடி நிக்குது. ஆனால் 96 பயங்கரமா வந்தாங்க. 91 என்ன ஆனாங்க? இந்த 2026 தேர்தலையே வந்து அவங்க தோப்பாங்கன்னு யாருமே நினைக்கல. இன்ஃபேக்ட் நான் கூட வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, பட் டிஎம்கே மேலே ஆன்டி இன்கம்பன்சி அந்த அளவுக்கு பெருசாக இல்லைன்னு தான் நான் நினச்சிருந்தேன். பட் உள்ளுக்குள்ளே இவங்க வந்து மைக்ரோ லெவலில் போய் அடிச்சிட்டாங்கன்றது கவனிக்கலை. இனிமேல் என்ன இருக்குது அவங்களுக்கு ஃபியூச்சர் சொல்லுங்க. சரி, அப்புறம் ஏன் பிஜேபி அவங்க பணிஞ்சு போகணும்னு நினைக்கிறீங்க? அதுதான், பணிஞ்சு போகிறாங்களா இல்லை என்ன போகிறாங்கன்னு தெரியல. அப்போ அவங்க நிஜமாகவே பணிஞ்சு போகல. யாரை பார்த்து? திமுக வந்து பணிந்து போகிறது சரித்திரம், பூகோளம், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எதுலேயும் கிடையாதுன்னு சொன்னால் டீலிமிட்டேஷன் பில்லுக்கு நாங்கள் சொன்ன காரணங்கள் இப்போவும் அப்படியே தான் இருக்குது. 50% இன்க்ரீஸ் பண்ணால் அதே மாதிரி தான் இருக்குது, அதனால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட சொல்லுங்கள். இல்லை அந்த பில்லு வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் அவங்கள தான் கேட்கணும், ஏங்க இவ்வளோ டர் ஆயிடுச்சு அப்படின்னு. என்ன கேட்டு பிரயோஜனம் இல்லை. இல்லை சார், இப்பொழுதுமே வந்து சிஜேபி பண்ணக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை போய் நேரடியாக ஆதரிக்கிறாங்க, கனிமொழி மீட் பண்ணுறாங்க, ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வர்றாங்க, இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. சிஜேபி அவங்க ஆதரிக்கிறாங்க அப்படின்னாலே அது பிஜேபி எதிர்க்கிறாங்க அப்படின்னு தான் பொருள். எங்க திமுகவும் பாஜகவும் சேர்ற மாதிரி இருக்காங்கன்னு தெரியல. ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நம்ம பேசினா எப்படின்னு தெரியல. சரி, எங்க சேர்றாங்க அப்படின்றத அந்த டீலிமிட்டேஷன் பில்லு ஓட்டுக்கு வரும்போது நம்ம பார்க்கலாம். சரி, இப்போதைக்கு அவர்கள் வந்து எதிரணியில் இருக்கின்றார்கள் அப்படின்னு கூட வச்சுப்போம். கம்யூனிஸ்ட் பார்ட்டி அலுவலகத்தில் கரப்பாம்பூச்சி போராட்டம் நடந்ததாமே? ஆமா, நடந்துட்டு இருக்கு. அங்கதான் ஆதரவு தெரிவிச்சாங்களாமே? டெல்லியில போய் ஆதரவு தெரிவிக்க வேண்டியது. டெல்லியிலையும் கனிமொழி அவர்கள் போய் ஆதரவு தெரிவிச்சாங்க. சரி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவங்க யாரு? இவங்களை கேட்டாலும் நாங்க போய் சேரலைங்க, தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லலைங்க, நாங்க ஒரு இண்டிபெண்டன்ட் கட்சி, நாங்க தனியா முடிவு எடுத்தோம், அவங்கள எதுக்கு நாங்க கேட்கணும் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. இவங்க தான் சொன்னாங்க, நாங்க அமுச்சு வச்சோம், நாங்க தான் நீங்க போங்கன்னு சொன்னோம், சொன்னாங்களா இல்லையா? அவங்க வந்து அப்படியே மூஞ்சிக்கு எதிராகவே போட்டு ஒச்சாங்களா இல்லையா? நாங்க எதுக்கு அவங்கள கேட்கணும் சொன்னாங்களா இல்லையா? கூட்டணியே இல்லை சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு பேப்பர் எடுத்து பாருங்க, கடந்த ஆட்சி எப்படி இருக்கின்றதோ அதே மாதிரி தான் இந்த ஆட்சியும் இருக்கின்றது. ஆமா, சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த கடந்த ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா இல்ல வந்து இந்த ஆட்சி மோசமா இருக்குன்னு சொல்றாங்களா? மகாபிரபு எனக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு அர்த்தம் என்னங்க? கடந்த ஆட்சி மாதிரியே இந்த ஆட்சி மாதிரியும் இருக்குன்னு கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு? போன ஆட்சி மோசம்னு சொல்றாரா இல்ல போன ஆட்சி சூப்பரா இருந்தது அதே மாதிரி இந்த ஆட்சி சூப்பரா இருக்குன்னு சொல்றாரா? எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்ன யோசிக்கிறீங்க? அது வெயிட் பண்ணுவோம் சார், நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன வெயிட் பண்ணி பார்க்கறது? இதுல என்ன வெயிட் பண்ண வேண்டியது இருக்குன்னு தெரியாது. 2 ஆப்ஷன் தான். ஏன்னா திராவிட மாடல் ஆட்சி சூப்பரான ஆட்சி திமுக சொல்லியிருந்தாங்க. அப்போ அதே மாதிரி இந்த ஆட்சி இருக்கின்றது அப்படின்னா அப்போ இந்த ஆட்சி சூப்பராக இருக்குன்னு அர்த்தம் அதானே?
இல்லைன்னா இந்த ஆட்சி மோசமா இருக்குன்னா அப்ப கடந்த ஆட்சி மோசமா இருக்குன்னு அர்த்தம். ரெண்டே ஆப்ஷன் தான். மோசமா சூப்பரா, இதான் என்னுடைய கேள்வி. ஏன் தயங்குறீங்க? தைரியமா சொல்லுங்க. கடந்த ஆட்சியில் வந்து போராட்டம் பண்றவங்கலாம் கைது பண்ணாங்க ஒழுக்க டைமாக, அதே போல இந்த ஆட்சியிலும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போன ஆட்சி மாதிரி தான் இந்த ஆட்சி இருக்குது அப்படின்றாங்க. அதே மோசம், அந்த வார்த்தையை ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? கடந்த ஆட்சியில மோசமாக நடந்த அரசியல் நிகழ்வுகள் இந்த ஆட்சியிலேயே மோசமாகவே நடக்கின்றன, அதான் அர்த்தம். ஆமா, அந்த வார்த்தை உங்க வாயிலேருந்து வராது இல்லையா? அப்ப அந்த கடந்த ஆட்சியில நீங்க என்ன பண்ணீங்க? சைலண்டா இருந்தோம். அப்ப இப்பயும் சைலண்டா இருக்க வேண்டியதானே? எதுக்கு ஆதரவை வந்து ரீகன்சிடர் பண்ணுவான்னு சொல்றீங்க? பண்ணுமா சார்? எதுக்கு சொல்றீங்க? கடந்த ஆட்சியில கூட்டணி வச்சு வெளில போகணும்னு சொன்னீங்களா? என்னங்க இது மாதிரிலாம் பண்றீங்க? நீங்க இது மாணவர்கள் போராட்டத்தை விடுங்க. பட்டியலினத்துக்கு எதிரான கொடுமைகள் எத்தனையோ நடந்தது. ஒன்றும் வேணாம். சேலத்தில் அந்த நிர்வாகி என்னென்னலாம் பேசினார், பீப் போடுற மாதிரி ஞாபகம் இருக்கா? ஒரு 18 வயசு பையன் கோயிலுக்குள்ளே போயிட்டான் அப்படின்றதுக்காக அத்தனை பேர் முன்னாடி நிற்க வச்சு, சொல்லப்போனால் இன்றைக்கும் வந்து பட்டியலினத்தவர்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு அமைப்புன்னா அது கம்யூனிஸ்டுகள். நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன் அப்போ வந்து சொல்ல வேண்டியது தானே? இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு கோயிலில் வந்து பட்டியலினத்தவர்களை உள்ளே விடக்கூடாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் காலையில் போகிறோம், அவங்கள மத்தியானம் விடுங்க, நாங்கள் வரும்போது அவங்க வரக்கூடாதுன்னாங்க. மகாபிரபு எனக்கு சிம்பிளாக சொல்லுங்கள், நான் கோயிலுக்கு போகும்போது உன்னை உள்ள விடக்கூடாது இவனை விடக்கூடாதுன்னு சொன்னானா அப்போ அதுக்கு பேர் தீண்டாமையா என்ன? தீண்டாமை தானே. ஆனால் ரெவன்யூ அஃபிஷியல்ஸ்லாம் போயிட்டு சரி அப்படின்ட்டு சமரச பேச்சுவார்த்தையில் காலையில் நீங்கள் போங்க, மத்தியானம் அவங்க வருவாங்கன்னு ஒத்துக்கின்னு வந்தாங்க. யாராவது கேள்வி கேட்டாங்களா? கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணாங்க? ஈஸிக்காக விடுங்க, அவங்க கூட்டணி தரணும். கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணாங்க? ஏன் குரல் கொடுக்கல? வாய மூடின்னு இருந்தீங்கல்ல, இப்போ மட்டும் என்ன ரீகன்சிடர் பண்ண போகிறோம்னு வேற ஒன்றும் இல்லை. தாவேக்காக்கு அவங்களுக்கே தனியாக மெஜாரிட்டி வந்துச்சுன்னா நம்மளாம் செல்லா காசு. ஏற்கனவே வந்து நம்ம திமுக விட்டு வந்து விட்டோம், அங்கேயும் செல்லா காசுன்றது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் மவராசை, நான் தான் சொல்வேன், கம்யூனிஸ்டுகளுக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்து வச்சிருந்த ஒரே கட்சி திமுக தான். அவங்களுடைய செல்வாக்கை விட பல மடங்கு அதிகமாக சீட்டு, எலெக்ஷனில் ஓட்டு, எலெக்ஷனுக்கு முன்னாடி நோட்டு, முழுத்தையும் கொடுத்தது திமுக. வேற யாராவது கொடுத்துருப்பாங்களா அவங்களுக்கு? 15 கோடி 10 கோடி. பெரிய கட்சிக்கு சின்ன அமௌண்ட்டு, சின்ன கட்சிக்கு பெரிய அமௌண்ட்டு, பெத்த கல்லு சின்ன லாபமும், அந்த மாதிரி சும்மா இருந்தீங்கல்ல. இப்போ அதே மாதிரி இங்கேயும் சும்மா இருக்க வேண்டியதானே? எதுக்காக வந்து ரீகன்சிடர் பண்ணுவோம், ஆதரவை இறக்கி கொள்வோம்லாம் வந்து மெர்சல் காமிச்சு நிற்கிறீங்க? பயம் வந்துருச்சு. கம்யூனிஸ்ட் கண்டலையும் பயம் தெரியுது. ஏன்னா அவங்களுக்கும் தனியாக மெஜாரிட்டி வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம வந்து வெளில தள்ளினாலும் போகிறதுக்கு இடம் கிடையாது. இப்போ மறுபடியும் திமுகவோட போனால் சேர்த்துப்பாங்களா? சேர்த்துப்பாங்க. அவங்களுக்கும் வேற போக்கிடம் கிடையாது. அதனால தான் இவ்வளோலாம் அசிங்கப்படுத்தின கம்யூனிஸ்ட் கட்சிகள் அலுவலகத்தில் நடக்கிற போராட்டத்துக்கு இவங்க ஆதரவு தெரிவிச்சுருக்கிறாங்க. அப்படியாவது வந்துட மாட்டாங்களா? அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு ஐடியாவும் இருக்கலாம். ஏன்னா இடைத்தேர்தல் இப்போ கொஞ்சம் தள்ளி போகுது. அதுக்கு முன்னாடி எப்படியாவது 4 பேர் இந்த பக்கம் பிச்சுன்னு வர வச்சிட்டோம்னா ஆட்சிக்கு வந்துச்சு பாரு, நல்லா இருக்குல்ல இந்த ஐடியா. கம்யூனிஸ்டுக்கு அங்கே போனாலும் ஆட்சி கவிழாது. ட்ரை பண்ண வேண்டியதுதான். என்ன அப்போ எதையோ கட்டி மலையை எழுப்போம், வந்தா மலை அண்ணாமலை ட்ரை பண்ணலாமே. எல்லார் கண்ணிலையும் பயம் தெரியுதுன்றீங்க, பிஜேபி கண்ணில் தெரியுதா சார்? அவங்க எதுக்குங்க பயப்படணும்? அவங்க பக்கம் தானே எல்லாரும் போய் நிற்கிறீங்க. இன்னைக்கு பிஜேபி அப்படின்னு பிஜேபியை பார்த்து பயந்து நிற்கிறீங்க. பாஜக உள்ள வந்துடும் சொல்லி தானே நீங்க மெர்சல் காமிச்சு நிற்கிறீங்க. தாவேகால அதான் சொன்னாங்க, பாஜக உள்ள வந்துடும் எத்தனை காலத்துக்கு ஏமாத்த போறீங்கன்னு கேட்டாங்க. அதை மக்கள் ஏத்துக்கினாங்கல்ல. இன்னும் பாஜக உள்ள வந்துடும், ஏற்கனவே வரலையா? இல்லை, தாவேக்காவே அதான் கொள்கை எதிரின்னாங்க சார். அவங்க கேளுங்க, 2 பேரும் சேர்ந்து கையை பிடிச்சி கூட்டின்னு வந்தவங்க தானே. திமுக அதிமுக 2 பேரும் கூட்டணியில் இருந்தவங்க தானே. அப்புறம் என்ன பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துடும், உள்ள கூட்டு வந்ததே நீங்க 2 பேர் தானே, மாத்தி போட்டி போட்டுன்னு. அப்புறம் இன்னைக்கு பாஜக உள்ள வந்துடும், அன்னைக்கு அறிவு இல்லையா அது பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு? நாமளே கையை கோத்து கூட்டின்னு வரமே அப்படின்ற அறிவு அன்னைக்கு இல்லையா? இன்னைக்குதான் அந்த அறிவு வந்துதா? அப்புறம் பாஜக கண்ணில் பயம் தெரியுதானே? நீங்க தானே வந்து அவங்க பக்கம் போய் ஒட்டி நிற்கிறீங்க. அப்புறம் அவங்கள பார்த்தீங்க, அவங்களுக்கு பயம் இல்லைன்னா அவங்களுக்கு எதுக்கு பயம் வரணும்? ஆளாடி போட்டி போட்டுன்னு வந்து நிற்கிறாங்க, நாங்க வரோம். ஒரு பக்கம் தாவேகா, இன்னொரு பக்கம் தாவேகா இல்லைன்னா வந்து பாஜக. இப்படிதானே நடந்துருக்குறீங்க அரசியல். அப்புறம் அவங்க எதுக்கு பயப்படணும் மகாபிரபு?